கிறிஸ்துவில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டுல 31 நாள கழிய பண்ணி, இன்னைக்கு ஒரு புது மாதத்த ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்காரு. ஜனவரி பூரா நம்மள நன்மையினாலும், கிருபையினாலும் வழிநடத்தினாரு. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வலிகள், வேதனைகள், மனுஷருடைய தீய சொற்கள், மனுஷருடைய அகம்பாகமங்கள், மனுஷனுடைய கோரங்கள், அவங்களுடைய ஆத்திரம், கோபம்னு அது எல்லாவற்றினின்றும் தேவன் நம்மளை பாதுகாத்து, சாத்தானுடைய சதிநாச மோசங்கள்ல இருந்து தேவன் நம்மள பாதுகாத்து, இந்த நாள்ல, இந்த நிமிஷம் நம்மள இந்த ஜீவனோட இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியே இந்த ஞாயிற்றுக்கிழமையே காண தேவன் நமக்கு கிருபை குடுத்திருக்காரு. இந்த கிருபை எத்தன பேருக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த பிப்ரவரி மாசத்த இந்த 2026 இந்த நாள பார்க்கணும்னு நெனைச்சவங்க எத்தனையோ பேர். நேத்திய வரையும் நெனைச்சிருப்பாங்க. ஆனா எத்தனையோ பேர் பார்க்க முடியாம போயும் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்மள நெனைச்சு, நம்ம குடும்பங்கள நெனைச்சு, நம்ம பிள்ளைகள நெனைச்சு, நமக்கு அருமையானவர்கள நெனைச்சு, நம்மளை சார்ந்திருக்கிறவர்கள நெனைச்சு, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு இந்த கிருபைகள குடுத்திருக்கிறாரு. இந்த காலை வேளைல ஆண்டவர் நமக்கு குடுக்குற ஒரு வேத வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். அப்படிங்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. 23ஆம் சங்கீதம் முழுவதுமா நமக்கு கொடுத்து நம்மள வழி நடத்துறாரு. ஆண்டவர் கோடான கோடி நன்றி சொல்லுவோம். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆலயத்துக்கு நேரா கடந்து போவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த ஜனவரி மாதம் முழுவதும் பாதுகாத்தீங்க, நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்தை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி அப்பா. இன்னுமா ஆண்டவர் எங்களை எல்லா காரியங்கள்லயும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் வழி நடத்த வல்லவரா இருக்கீங்க, அதுக்காகவும் நன்றி. எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் அப்பா நீக்கி போட்டு எங்களை காக்க நீங்க தயவுள்ளவரா இரக்கமுள்ளவரா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. மீதியான நேர காலங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், ஆலயத்தை நோக்கி போறோம். இன்னைக்கு உங்க சமூகத்துல என்னென்ன விண்ணப்பங்களை நாங்க ஏறெடுக்கிறோமோ அவை எல்லாவற்றுக்கும் பரத்திலிருந்து பூரணமான பதிலை கொடுத்தருளுங்க. எங்களுடைய குறைவுகளை, குற்றங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை மனமிறங்கி மன்னிங்க. இந்த நாளை கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாழிகை கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு வேண்டிய ஆகாரம், இன்னைக்கு வேண்டிய உடை, உறைவிடம்னு எல்லாத்தையும் தேவன் பாதுகாத்து நடத்துகிற உங்களை நல்ல இரக்கத்திற்காக உங்களுக்கு நன்றி. மீதியான நேர காலங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடு கூட இருங்க, ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென்.